இன்றைய தினம் நம்ம இரண்டு நபர்கள் குறித்து பேச போகிறோம். ஒரு நபர் குட்டி பத்மினி, இன்னொரு நபர் சவுக்கு சங்கர். இந்த யூடியூபர்லாம் என்ன விளக்கு பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க குட்டி பத்மினி. பல பேர் கூடவே போய் விளக்கு பக்கத்திலே பிடிச்சி பக்கத்தில் இருந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஜான் ஆரோக்கியசாமி நிர்மா சோப்பு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுற ஆள், இவருக்கெல்லாம் வியூகம் சொல்ல தெரியுமா, அரசியல் வியூகம் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். எதுவுமே தெரியாமல் நிர்மா சோப்புக்கு பிராண்ட் பில்ட் பண்ணிட்டு இருந்த ஆளை கொண்டு நீங்கள் ஒரு 2 சீட்டு குலுக்கி போட்டேன். அதில் சீட்டை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தான் வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சுருக்கலாம், நீங்களே ஒருத்தரே அறிவாளி, நீங்கள் தான் புத்திசாலி, நீங்கள் தான் எல்லாமே. உங்களுக்கு விஜய் அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு 2 கோழிகள் தடுக்குதுன்னு நீங்கள் அப்போவே எனக்கு சந்தேகம். இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைன்னு தெரியல. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் அவரோட பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஆனால் ஒரு நபரை நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குறைஞ்சபட்சம் அந்த நாகரிகம் கூட தெரியாதா? நீங்கள் கடந்த காலத்தில் பல பேர் பல குறைகள் சொன்னாங்க ஜான் ஆரோக்கியசாமி மீது. என்ன சொன்னாங்கன்னா, அவர் யாருக்கு வேலை செஞ்சாருங்க, அன்புமணிக்கு வேலை செஞ்சார், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. குட்டி பத்மினி ஒரு கருத்தை சொல்கிறாங்க. திரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபர்கள் விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்னு சொல்கிறாங்க. 70 வயது இருக்கக்கூடிய நீங்கள் அந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா? வேங்கை வயல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம 2 நபர்கள் குறித்து பேச போகிறோம். ஒரு நபர் குட்டி பத்மினி, இன்னொரு நபர் சவுக்கு சங்கர். ஒரு நபர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யூடியூபர்லாம் என்ன விளக்கு பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்குறாங்க குட்டி பத்மினி. இன்னொரு நபர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி நிர்மா சோப்பு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணுற ஆள், இவருக்கெல்லாம் வியூகம் சொல்ல தெரியுமா, அரசியல் வியூகம் சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதல் கட்டமாக நான் யாரை பற்றி பேசலாம்னு சொல்லி குலுக்கு சீட்டு போட்டு செலக்ட் பண்ணேன். அப்போ அதில் நபர் யார் கேட்டால் சவுக்கு சங்கர். ஏன்னா குட்டி பத்மினி வரல. 2 சீட்டு குலுக்கி போட்டேன். அதில் சீட்டை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் தான் வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, சவுக்கு சங்கருக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் யாரங்க நீங்கள் குறை சொல்லலை, யாரை குறை சொல்லலை, எல்லாரையும் குறை சொல்லியிருக்கீங்க. யாரையாவது ஒருத்தரை விட்டு வச்சுருக்கலாம், நீங்களே ஒருத்தரே அறிவாளி, நீங்கள் தான் புத்திசாலி, நீங்கள் தான் எல்லாமே. உங்களுக்கு அப்படி தான் நீங்கள் யாரையாவது நீங்கள் அங்கீகரிச்சிருக்கீங்களா, யாரையாவது பாராட்டிருக்கீங்களா? எல்லாரையும் குறை சொல்லி இப்போ கடைசியாக என்ன வந்துட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலியில் விஜய் அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு 2 கோழிகள் தடுக்குதுன்னு நீங்கள் அப்போவே எனக்கு சந்தேகம், யாரை நீங்கள் சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ அடுத்த காணொலியில் அடுத்த ஒரு காணொலிக்கு பிறகு இன்னொரு காணொலியில் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்களே இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்களே பார்க்குற அளவுக்கு நான் அதை காட்சிப்படுத்தியிருக்கிறேன், நீங்களே பாருங்கள். இன்ட்ரோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி வியூகம் சொல்கிறாரே, அவர் நிர்மா சோப்பு கம்பெனிக்கு விளம்பரம் பண்ணால், பிராண்ட் பண்ணால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போடுறீங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான வார்த்தைன்னு தெரியல. ஏன்னா ஜான் ஆரோக்கியசாமி பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்றது எனக்கு தெரியல. நான் அவரோட பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன், எனக்கு தெரியும். ஒரு 4 சந்திப்பில் ஒரு 4 மணி நேரம் பேசியிருக்கிறேன், ஒரு 40 மணி நேரம் ஃபோனில் பேசியிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஜான் ஆரோக்கியசாமி யாருன்றது எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட அறிவாளின்னு தெரியும். நான் அவ்வளோ எளிதில் ஒருத்தர் அறிவாளின்னு ஒப்புக்கொள்கிற ஆளும் கிடையாது. நானும் மண்டகரை முடிச்சவன் தான். ஆனால் ஒரு நபரை நீங்கள் ஒரு குறை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த குறைஞ்சபட்சம் அந்த நாகரிகம் கூட தெரியாதா? நான் சொல்கிறேன், அவர் ஒரு 30 கம்பெனிக்கு அவர் ஒரு பிராண்ட் கிரியேட்டராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவர் எடுத்துகிட்ட வேலையை முடிச்சிருக்கிறார். நீங்கள் கடந்த காலத்தில் பல பேர் பல குறைகள் சொன்னாங்க ஜான் ஆரோக்கியசாமி மீது. என்ன சொன்னாங்கன்னா, அவர் யாருக்கு வேலை செஞ்சாருங்க, அன்புமணிக்கு வேலை செஞ்சார், என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. அன்புமணிக்கு வேலை செஞ்சார். இன்றைக்கி அன்புமணிக்கிட்ட கட்சி இருக்கிறதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். தன் தந்தையே எதிர்த்த போதும் அந்த கட்சி பார்த்திங்கன்னா முழு கட்டுப்பாட்டில் அன்புமணிக்கிட்ட இருந்தது. இதான் நிதர்சனமான உண்மை. இது ஜானோட உழைப்பு அதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீமான் அவர்களுக்கு வேலை செஞ்சார், என்ன பண்ணிட்டாரு, கமலஹாசனுக்கு வேலை செஞ்சார், என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னான். இங்கே யார்கிட்ட வேலை செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஜான்
அந்த வேலையை வந்து சரியாக செய்வார். அந்த ஒப்பந்தம் அந்த நிறுவனத்தோட ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இடையில் வந்து ரத்தாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்ட்டாக க்ரியேட் பண்ணார். ஆல்ரெடி வந்து சினிமாவில் கல்ட்டாக இருந்தாலும் ஒரு பொலிட்டிக்கல் கல்ட்டாக வந்து க்ரியேட் பண்ணார். எங்கே வந்து அவர் தோற்று போனார். இன்றைக்கி விஜய் முதலமைச்சராக இருக்கிறார். 70 ஆண்டு கட்சிகளை வந்து புறந்தள்ளுறது எவ்வளோ சாதாரண விஷயமா? ஆண்ட கட்சிகளை, அதுவும் திராவிட சித்தாந்தத்தின் கீழ் வரக்கூடிய கட்சிகளை எந்த கொள்கை கோட்பாடு எதையுமே வந்து வகுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்ன்ற வந்து ஒரு கல்ட்டை வந்து அரசியல் கல்ட்டாக மாற்றி இன்றைக்கி வந்து 2 திராவிட கட்சிகளை மண்ணை கவ வச்சுட்டார்ல, அதுவே பெரிய சக்ஸஸ் தானேங்க. இதை நீங்கள் அங்கீகரிக்கணுன்றது என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ரெண்டாவது ஒரு டயலாக் ஒன்று வருது, அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. அந்த அம்மா பேசுகிறாங்க, அவங்க முன்னாடி உட்காந்துருக்கிற அந்த மாலதி, அதாவது தன் மகன் இறந்தாலும் வந்து விடுமுறை அறிவிக்காமல் இந்த ஊடகத்தில் வந்து பேசுறதுக்கு காரணமே விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் வழிகாட்டியாக வந்து செயல்படுறதா ஒரு சீனை போட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து கடந்த காலத்தில் நீங்கள் வந்து ஏதாவது வியூகம் அமைச்சு கொடுத்து ஏதாவது இந்த வெற்றிக்கு உதவி இருந்தால் பரவாயில்ல. தேர்தல் களம் முழுவதுமே நீங்கள் வந்து சிறையில் இருந்தீங்க. உங்களால் இந்த ஆட்சி அமைகிறதுன்றதுலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அப்படி எதுவும் நடக்கலை. ஆனாலும் இப்போ என்னவோ இந்த அரசை நீங்கள் தான் வழி நடத்துகிற மாதிரியான ஒரு சீன் ஒன்று போடுறது தான் சிரிக்க வேண்டியதாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொன்று சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல விஜய் அவருடைய கவனத்துக்குன்னு சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி எப்படியாவது அங்கேருந்து வெட்டி விட நீங்கள் நினைக்கிறீங்க போல இருக்குது. அது எப்படி நடக்கும்? அது நடக்குமா? அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே ஜானை வந்து அங்கேருந்து நகர்த்தவே முடியாது. காரணம், ஜான் மீது விஜய் எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்காரு எனக்கு தெரியாது. விஜய் மீது ஜான் எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். இதுதான் புரிஞ்சுக்கணும். மீண்டும் நான் சொல்கிறேன், ஜான் மீது விஜய் அவர் வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு, விசுவாசம் வச்சுருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் விஜயோட நான் பழகலை, பேசலை, நான் பார்க்கலை. இன்னும் சொல்லப்போனால் பார்க்க வாய்ப்பு இருந்தபோது கூட நான் வந்து அதை பார்க்க நான் மறுத்ததுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் விஜயருடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் தான் காரணம். இதை நான் சொல்லிடுறேன். இப்போவே சந்திக்க வாய்ப்பு இருந்து கூட இதே ஜான் கூட இருக்கும்போது நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து கூட நான் அந்த சந்திக்கணுன்ற அந்த எண்ணம் நான் வந்து அவர்கிட்ட நான் சொல்லவும் இல்லை. அதை வந்து எனக்கு அந்த வாய்ப்பு நான் வந்து அதை ஏற்கவும் இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து கூட நான் அதை தவிர்த்துட்டேன். அது காரணம் விஜயோட தனிப்பட்ட நடவடிக்கை எனக்கு உடன்பாடு இல்லாதனால தான். எப்போவுமே நானாகவே இருப்பேன். எனக்குன்னு சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்குது. அதில் வந்து நான் விலக மாட்டேன். அதில் நான் உறுதியாக இருப்பேன். அதுக்கான எவ்வளோ இழப்புகள் வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நேரடியாக பேசுவேன், நேர்மையாக பேசுவேன். ஒன்று. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதனால தான் நான் மீண்டும் அடுத்து நான் பதிவு சொல்கிறேன். நான் ஜான் கிட்ட பழகுதுனால சொல்கிறேன். ஜான் வந்து விஜய் மீதான வச்சிருக்கிற விசுவாசம் என்ன என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கி ஜான் நினச்சிருந்தா 2வது இடத்த பிடிச்சிடலாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர் கூட ஆகிருக்க முடியும். ஏன்னா முழு கட்டுப்பாடு அவர்கிட்ட இருந்து இந்த கட்சியை உருவாக்குனது, கொடியை உருவாக்குனது, கொள்கைகளை வந்து கொள்கை தலைவர்களை உருவாக்குனது அத்தனையும் வந்து ஒற்றை நபராக செய்து முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி. சில பேர் சொல்கிறாங்க ஆதவர்ஜுனா வந்திருக்காரு. ஆதவர்ஜுனா எப்போ வந்தார்? அதெல்லாம் வேறு. ஆதவர்ஜுனா வந்ததுனால பல சிக்கல்கள் உருவாச்சு. அந்த முடிச்சையும் ஜான் தான் விட்டார். இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமி வந்து இந்த கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜானோட பேச்சு கேட்டிருந்தால் அந்த கரூர் சம்பவமே நடந்திருக்காது. இதான் அடிப்படையில் உண்மை. இது நிறைய இது சம்மந்தமாக பேச வேண்டியது இருக்கும். ஆனாலும் கூட ஜான் ஆரோக்கியசாமி வந்து ஒரு விசுவாசி, விஜயோட தீவிர விசுவாசி. அது பெரிய பலன்லாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து பலனை எதிர்பார்க்குற நபர் கிடையாது. பலனை எதிர்பார்த்தாருன்னா இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்க முடியும். அவர் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி ஒரு அட்வைஸராக தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த சவுக்கு சங்கர் வந்து பார்த்திங்கன்னா வன்மத்தை நீங்கள் ஏதாவது யார் மீதாவது ஒருத்தர் மீது வந்து கொட்டணும். இப்போ விஜய் மீது கொட்ட முடியல. நீங்கள் நிழல் முதல்வர் சொல்கிறீங்க. நிழல் முதல்வர் சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விஜய் அவர்களை வந்து டீக்ரேட் பண்ணுறது தான். ஜான் ஆரோக்கியசாமி நிழல் முதல்வர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, அது உங்களுடைய வன்மத்தின் வெளிப்பாடு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் விஜய் வந்து டீக்ரேட் பண்ணுறீங்க. ஸோ சவுக்கு சங்கர் வந்து சிந்து முடிக்கிற வேலையை விட்டுறணும். ஜான் ஆரோக்கியசாமியும் விஜய் அவர்களையும் வந்து இணைச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கலகத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை வந்து சவுக்கு சங்கரை விட்டுறணுன்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ அடுத்ததாக வந்து குட்டி பத்மினிக்கிட்ட வந்துடும். குட்டி பத்மினி வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. என்ன கருத்துன்னா, இந்த த்ரிஷாவுடைய அந்த சம்பந்தமான ஒரு கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க ரொம்ப எனக்கு நட்பாக இருக்கிறாங்க, ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, என் மகளும் அவங்களும் கிளாஸ்மேட், இதெல்லாம் சொல்கிறாங்க.
சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூபர்கள் வந்து விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்னு சொல்கிறாங்க. ஒரு வயதுக்கு ஒரு கண்ணியம் வேணும், மரியாதையாக பேசணும். விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்றது உங்கள் வயசுக்கு பேசலாமா? குட்டி பத்மினியோட வயசுக்கு சரியானதா? அது என்ன வார்த்தை அது, விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்றது? குட்டி பத்மினிக்கு வயசு என்ன இன்றைக்கி? நாங்கள் குட்டியாக இருக்கும் போதே பார்த்துருக்குறோம், அது வேறு விஷயம். ஆனால் குட்டி பத்மினிக்கு இப்போ என்ன வயசு? 56 பிறந்தவங்க, இன்றைக்கி வயசு என்னன்னு பார்த்துங்க. கிட்டத்தட்ட 70 வயது வந்து இருக்கக்கூடிய நீங்கள் வந்து அந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா? விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இந்த இடத்துல நீங்கள் மனம் வந்து என்ன சொல்லணும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார், விஜய் அவர்கள் வந்து அவங்க மனைவியோடு வந்து இணைஞ்சிருக்குது, ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? அதை விட்டுட்டு வருஷத்தை சொல்லிக்கிட்டு சங்கீதா அவர்கள் பிரிஞ்சு போய் 5 வருஷம் ஆகுது 6 வருஷம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முட்டு கொடுக்குறது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா த்ரிஷாவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கம்மா, பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை வச்சு வாழ வைக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லை. உள்ளபடியே இன்றைக்கி தமிழ்நாடே கொண்டாடுது சங்கீதா அவருடைய அந்த முடிவை வந்து விஜய் ரசிகர்களும் தமிழ்நாடே வந்து மக்களே கொண்டாடுறாங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வருத்தம் இருக்குது, அது என்ன வருத்தன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல ஒரே இதுதான் என் கேள்வி என்னென்னா, இந்த யூடியூபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி பேசக்கூடிய, அதாவது விஜய்க்கு ஆதரவாகவும் சங்கீதாவுக்கு ஆதரவாகவும் பேசக்கூடிய நபர்கள் அல்லது த்ரிஷா குறித்து சில விமர்சனம் வைக்கக்கூடிய யூடியூபர்களை இவங்களாம் விளக்கு பிடிச்சி பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்களா? அப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல, வேறு வழி இல்லாமல் கேட்குறேன் இந்த கேள்வியை. நீங்கள் எத்தனையோ நடிகர்களை குறித்து நீங்கள் வந்து உங்களுடைய அந்த குட்டி பத்மினி ஏதோ ஒரு சேனல் வச்சுருக்கீங்கள யூடியூப், அதில் எத்தனை நடிகை பற்றி நீங்கள் உறவை பற்றி பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து சொன்ன வார்த்தை உங்களுக்கே பொருத்தமாயிடுதில்ல? எத்தனையோ நடிகர்களுடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களுக்கே பொருத்தமாயிடுதா இல்லையா? அதனால் வயதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி பத்மினி பேசணும். ஒரு சேனலில் வந்து நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க, அந்த பேட்டி கேட்குற ரொம்ப நேர்மையான சில கேள்விகளை வைக்கிறாரு. அந்த நேர்மையான கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிப்பிதுங்கி போய் உடனே வந்து யூடியூபர்லாம் நான் விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களான்னு சொல்கிறது எப்படி? நீங்கள் சொல்கிறீங்க நட்புன்னு சொல்கிறீங்க, ஊர் உலகம் என்ன பேசுதாவது உங்களுக்கு தெரியுமா? சமூகத்துக்காக வாழ முடியாது, இங்கே சமூகத்துக்காகத்தான் வாழ்ந்தாகணும். இன்றைக்கி சமூகத்துக்கு வந்து வழிகாட்டியாக ஒரு தலைவர் இருந்தாகணும். விஜய் சாதாரண மனிதர் கிடையாது, ஒரு தலைவர். அப்போ அந்த சமூகத்துக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கணும், தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கணும். அப்போ எப்படி? அப்போ தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். மிகப்பெரிய ஆளுமை, அரசியல் ஆளுமையாக உருவாகிறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டோட தலைவர், இந்தியாவின் தலைவர், ஏசியாவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலிமையான தலைவராக உருவாகும் போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அற்ப சமாச்சாரங்களுக்கு வந்து தீனி போடுற மாதிரி, அதை ஊக்குவிக்கிற மாதிரி முட்டு கொடுக்குறீங்க. வந்து நீங்கள் த்ரிஷாவுக்கு முட்டு கொடுக்கறத பற்றி கவலை கிடையாது, ஆனால் வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். யூடியூபர்லாம் விளக்கு பிடிக்கிறாங்களான்னு சொல்லி பேசுகிறது வந்து சரியான வார்த்தை கிடையாது, அது கண்டிக்க தகுந்த வார்த்தை. கவனமாக பேசுங்க இனிமேல். இதை வந்து நான் வந்து உங்கள் மேலே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மரியாதை, ஏன்னா உங்கள் சேனல் நான் தொடர்ந்து பார்க்குறேன், பல விஷயங்கள் நீங்கள் பேசியிருக்கீங்க, ஒரு மூத்த நடிகைன்னு தெரியும். அதனால தான் சொன்னாங்க குட்டி பத்மினி நாங்கள் குட்டியாக இருக்கும் போதே சினிமாவில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய நடிப்பை கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை, உங்கள் குரல் எல்லாத்தையுமே நாங்கள் ரசிக்கிறவங்க தான். ஆனால் வார்த்தை நல்லாயிருக்கும், சரியாக இருக்கணுமா? நீங்கள் வந்து போகிற போக்கில் அவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. யூடியூபர்லாம் விளக்கு பிடிச்சி பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து நல்ல வார்த்தை கிடையாது, தப்பான வார்த்தை. நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது மொத்த யூடியூபரும் உங்களுக்கு எதிராக திரும்புகிற மாதிரி பார்த்துக்க போகிறீங்க. அப்படி பேசாதீங்க எப்போவுமே. நன்றி, வணக்கம்.